சிவன் மேல அவ்வளவு பக்தியா? அவ்வளவு பேருக்கா? தெய்வத்தை கண்ணால பாத்திருக்கே நீ? அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் இப்ப அவங்களோட தெய்வம். ஆபத் பாந்தர், அநாத ரட்சகன். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவரை பிடிக்கும், அவ்வளவுதான். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்ச, காணும் காட்சி கடவுள் காட்டியடா. எங்க ப்ரோ போறாங்க எல்லாரும்? எங்க ப்ரோ போயிட்டு இருக்காங்க? சிவன் மேல அவ்வளவு பக்தியா? அவ்வளவு பேருக்கா? நம்ப முடியல. பெரிய செலிபிரிட்டியா ப்ரோ சிவன். ஆமா ப்ரோ, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா அவரை பார்க்க இவ்வளவு பேர் வருவாங்க. பயணத்தை ஆரம்பிக்கிறதால அவ்வளோ உச்சத்துக்கு உயரத்துக்கும் போகணும். பார்ப்போம். ப்ரோ ஃபன் பண்ணுவோமா? வெள்ளையங்கிரி பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இங்கே இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேறு லெவல் தலை. லைஃப்பில் ஒன் டைமாவது வெள்ளையங்கிரி ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பாடி அது என்னது, அது டேமா? என்ன டேம்? சிறுவாணி. பார்த்துருவான் இருத்தலை. நான் அதை பார்த்தே ஆடுவேன். இந்த ஃபோன் வாங்கினது எதுக்கு? ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு தான். அங்கேருந்து தண்ணி எப்படிங்க வருதுங்களா அந்த டேம்? செக் பண்ணுறது அந்த அளவுலாம் இது கொஞ்சம் மேலே ஏறிட்டு பாருங்க. ஓகேண்ணா ஓகே, இந்த பக்கம் வேணா ப்ரோ, செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்பா? ஆமாங்கண்ணா. எங்கே ப்ரோ காணா? எங்கே ப்ரோ காணா? இதுவா? இந்த இருக்கேன் சிறுவாணி டேம் இதானே ப்ரோ? பரவாயில்ல ப்ரோ, கொஞ்சம் கிளியராக தெரியுது. இங்கே அந்த அளவு செக் பண்ணுவாங்க. இது சைஸ் செக் பண்ணுறதா? என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது போல். ஒருத்தனிங்கானா? ஏன்னா என்ன தூங்கிட்டு இருக்காங்களா இன்னும்? ஞாயிற்றுக்கிழமை ப்ரோ, லீவு ப்ரோ அவங்களுக்கு. லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே இந்த டேமுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நம்ம சிறுவாணி தாங்க. ஒட்டுமொத்த சிறுவாணி தண்ணி உலகத்திலே அறுசுவையான இரண்டாவது தண்ணீர்னா அது நம்ம சிறுவாணி தண்ணி தான். அதுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். குடிச்சு அழிச்சிடக்கூடாது. ஆமாம் ப்ரோ, இதுலேயே என்னென்னமா பண்ணுவாங்க. கெடுத்துடுறானுங்க. அதாவது மழை நீர் சேகரித்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் மரம் நட மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாரு, நீளம் ப்ரோ. இது நீளம் தெரியுமா? அது நீளம்னு எனக்கு தெரியல தல. ஆனால் நீளம் எவ்வளோ தூரம்? இந்த தண்ணியில தான் கோயம்புத்தூர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் ஒன்று சொல்லுவேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆக போகுது ப்ரோ. குச்சியெல்லாம் ஏறி முடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ப்ரோ இது என்ன ப்ரோ? பாம்பு போந்தா? கை விட்டு பார்க்கவா? படைப்பா மாதிரி அப்படின்னு பாம்பை வெளியெடுப்போம். दो किलोमीटर भैया ಅದು ಸಾಮಾನ್ಯ ಅಂತ ಯಾವುದೇ ಸರ್ಬಡಿ ನಾನು ಕೂಡ ಒಂದು ಮತ್ತೆ 1 किलोमीटर நேகா பேசி போடுறாங்க. எங்கயாவது ரொமால் பண்ணி சொல்றாங்க. எங்கால
நானே ஃபோன் பண்ணி கேட்டேன் வரதுக்கு. முன்னாடி போத்தல ஆனா அது ஒரு ஆள் வர ஆளு கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி போ. ஃபோன் பண்ணி அப்பா வராங்களான்னு கேளு அப்படின்னு. காடு மலை பள்ளம் இதையெல்லாம் கடந்து செல்வதுதான் பயணம். எங்கடா போயிட்டு இருக்கு இந்த வழி? பக்கத்துல இல்ல தாங்க பாத்துல அதுவே 12 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் ப்ரோ. दो किलोमीटर भैया 2 किलोमीटर नहीं बड़ा किलोमीटर. டஃப் கொடுக்குது ப்ரோ. வந்துருச்சா? அவ்வளோதான் தலை. 10 நிமிஷம் மணி சத்தம் கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? கோயில் பக்கத்தில் நம்ம நெருங்கிட்டோம்னு அர்த்தம். இல்லாட்டி அது பெரிய மணியாக கூட இருக்கலாம். 10 கிலோமீட்டர் அங்கிட்டு கூட கேட்குற மணி இருக்கலாம். அவ்வளோதான் தலை. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்படி போமா அப்படி போமா? எப்படி வலது பக்கம் போவோம் வா. எப்படி போனா என்ன ப்ரோ? போய் சேர வேண்டிய இடம் சிவன் தானே. சிவன் அடி சேர வேண்டும். போற வழியை பார்த்து கவலைப்படாதல. கடவுள் மேல பார்த்த போட்டு சிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்படிலாம் நடக்க முடியும் முன்னாடி தெரியும் தானே. போன டைம் வந்திருக்கல பொட்ட நீல அடிச்சு நான் போலான்னு சொல்லப்போ வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதானடா. வேணும்னே கூப்பிட்டு வந்திருக்க. இறங்கிடலாம் முடிச்சிடலான்னு சொல்லு. எனக்கு என்னமோ ஸ்கெட்ச் போட்டு தான் கூட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. விட மாட்டேன் ப்ரோ. அதுக்கு 2 வீக்ஸ் ஆல்ரெடி நாலு முழுக்க செய்ய தயார். இன்னைக்கு நானா இந்த வெள்ளையங்கிரி மலையா 2ல் 1 பார்த்துறேன்டா. சாரி ப்ரோ. மணி சத்தம் கேட்குது ப்ரோ. கபாலீஸ்வர் 11 பேரா? 11 பேரா வந்தீங்கன்னா ஒரு அண்ணன் நம்பிட்டு வெளிச்சமாகுது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டு. நம்ம வெள்ளையங்கிரி பசங்க யாராவது வந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட கவர் பாயிட்டை எங்கே தலை வச்சுருக்கோம். ஸோ சாப்பிட்ட கவர் பாயிட்டை பைக்குள்ளேயே வச்சு கொண்டு போயிருங்க ப்ரோ. இப்போ தானே ப்ரோ சொன்னேன் இது என்ன ப்ரோ இங்கே கிடச்சி? அது எப்படி ப்ரோ அங்கே போச்சு ப்ரோ? ஃபஸ்ட்டு டிசிப்ளின் நம்ம பழகணும் ப்ரோ. இது அப்பயே போட்டது. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மத ஒழுக்கமாக இருக்கணும் ப்ரோ. அப்புறம் தான் மற்றவங்கள சொல்லணும். அது எடுத்தல பைக்கெட்டுக்குள்ள வச்சுருவோம். இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும் பிளாஸ்டிக் ஆக்கக்கூடாதுன்னு. ஸோ தயவுசெய்து பிளாஸ்டிக் ஆகாதீங்க. தண்ணி குடித்தாலோ வாட்டர் கேனில் தண்ணி குடித்தாலோ சாப்பிட ஏதாவது சாப்பிட்டாலோ பைக்குள்ளேயே கொண்டு போயிருங்க. அதை கொண்டு போய்ட்டு கீழே தூக்கி போட்டுருங்க. சரி எவ்வளோ நேரம் ஆக பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ தயவுசெய்து சாப்பிட்ட பொருளை வெளியே போட்டு அது பிடிச்சி அந்த அடிச்சுக்கிட்டு. ஸோ தயவுசெய்து சாப்பிட்ற பொருளை நீங்கள் பைக்குள்ளேயே வச்சு கொண்டு போயிருங்க. ஸோ செம்மையாக பசிக்குது. இப்போ நீங்கள் வேறு என்னை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட மாட்டேன்றாங்க. நான் பேக்ரவுண்டில் பேசிக்கிறேன்.
அவனை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ தான் கண்ணால் பார்க்குறேன். கீழேருந்து மேலே ஏறி வர்றதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேரை பார்த்தேன்னு நான் கவுண்டே இல்லை, அவ்வளோ பேர். ஸோ வர்றாங்க, பார்க்குறாங்க. இதெல்லாம் சிவபெருமானி ஒருத்தருக்காக வர்றாங்களா, இல்லை ஸ்டோரி போடுற வர்றாங்களா, ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிறதுக்காக வர்றாங்களா, எதுக்கு வராங்க, ஏன் வராங்கன்னு தெரியல. ஆனால் வராங்க. கரெக்டாக கைலாசுக்கு போக முடியாது. ஸோ அப்படி போக முடியாத பர்சன்ஸு ஸோ தென்கைலான் என்று அழைக்கப்படுகிற இவரை பார்க்குறது தான் வராங்க. ஸோ நானும் இவரை பார்க்குறதுக்கு வந்தேன்னு போய் சொல்ல மாட்டேன். நான் மனசாரித்தோடு சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். வெள்ளையங்கிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒரு டைமாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றக்காக தான் வந்தேன். 6000 அடி மேலே ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் செம்ம டைட்டாக இருந்தது, முடியல. கீழே இறங்கி போயிடலான்னு பார்த்தேன். ஏன்னா இந்த கூட்டத்தை தாண்டி அவரை போய் பார்க்கன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு வந்துட்டேன். 6 மணிலேருந்து நான் பார்க்குறேன், கூட்டம் நகரவே இல்லை. ஸோ இப்போ ஒரு 9 மணி ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த கூட்டமே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தெரிஞ்சுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அங்கே உள்ள பூஜை பண்ணிகிட்டு இருந்தவங்க நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம், ஸோ ஃபோட்டோ எடுக்காதீங்க, நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்காதீங்க, வந்து மனசார சாமி வேண்டிட்டு போங்க அப்படின்னா. ஸோ அது எனக்கே கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அதான் நான் பக்கத்தில் போனோடனே ஸோ இந்த இவ்வளோ தான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் எடுக்கலை. ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு என்னன்னு தெரிலங்க. சிவபெருமானை பார்த்தோன்னா என்ன வேண்டுறது, என்ன கேட்குறது எதுவுமே தெரியல. ஜஸ்ட்டு பார்த்ததுமே ஒரு ஃபீல். ஸோ ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக போனோம், பார்த்தாச்சு, அவ்வளோதான். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற நம்பிக்கை மேலேயாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவரை பிடிக்கும், அவ்வளோதான். என்ன காரணம் ஏன் காரணம்லாம் தெரியல, பிடிக்கும், அவ்வளோதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். நானும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்குறேன். நடக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோதான் தரல. குச்சிக்கெலாம் மிளக வேண்டி தான், கொஞ்சம் கம்பு இல்லாமல் மிளக வேண்டி தானே கொஞ்சம் இதாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட. இல்லை, ஃபஸ்ட்டு மலை தான் இப்போ இறங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு மலை கூட இறங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மலையா அது இன்னும் இறங்கியே முடிக்கிறது. ஃபஸ்ட்டு மலை இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மலையில் புளிது தான். நைட்டு ஜில்லுன்னு கிளைமேட் இருந்ததுனால எதுவுமே பறக்கல. லைட்டாக காற்றடிக்க ஒட்டியும் பறக்கல.